கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நமது சிந்தைகளை வேத வார்த்தைகளுக்கு நேராக திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் 24வது வசனம் மற்றும் அதே எசேக்கியேல் 2:6 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 28:24 இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். அவனமே எசேக்கியேல் 2:6 மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அல்லேலூயா. இந்த 2 வார்த்தைகளையும் வாசிக்கும்போது மிக கடினமான சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் இருக்கிறதான அனுபவம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் யாரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்ரவேல் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் நமது வாழ்க்கைக்கு நேராக இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். சுற்றுப்புறத்தாராகிய அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. சுற்றுப்புறம் என்று சொல்லும்போது வீட்டுக்குள்ளேயாக இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வேலை செய்கிற இடங்கள், எந்த இடமாக கூட இருக்கலாம். அந்த இடங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, வேதனைப்படுத்துகிற ஒரு நிலைமையில் இருந்த உங்களுக்கு இனி கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சல்களும் இனி இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இதுவரை பல முட்கள் குத்தி கொண்டு இருந்திருக்கலாம், பல நெரிஞ்சல்கள், 2மே குத்தி கிழிக்கிற அனுபவத்தை சார்ந்த செடிகள். ஆமென். அதற்கு ஒப்புமையாகத்தான் இந்த எசேக்கியேல் 2:6 கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும். ஆமென். அல்லேலூயா. நெரிஞ்சலையும் முள்ளையும் ஆவியானவர் இங்கே வார்த்தைகளை சொல்லும்போது தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், வார்த்தைகள். ஆமென். முள்ளு போல குத்துகிற வார்த்தைகள், நெரிஞ்சலை போல கிழிக்கிற வார்த்தைகள், நெருக்குகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. அவமானப்படுத்துகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு உள்ள நீ இந்த காலை வேளையிலே தங்கி இருந்தாலும், தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. ஆமென். மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் தருகிறார். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்கள் இருக்கிற அனுபவங்களுக்கு உள்ளே இந்த 3 கொடிய அனுபவங்கள், மிக கடினமான சூழ்நிலைகள். ஆமென். அல்லேலூயா. தங்கி தாபரிக்க முடியாத அனுபவங்கள், வாழ்க்கை நடத்த முடியாத அனுபவங்கள், மிக போராட்டமான அனுபவங்கள் இதற்குள்ளே இருந்தாலும் நீ பயப்படவும் வேண்டாம், அவர்களுக்கு நீ கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 28-24 வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார்கள், அல்லேலூயா, நான் இனி அதெல்லாவற்றையும் நீக்குவேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுவார், எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு எங்களை சக்கந்தமாகவும் வைக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. நிந்த, அவமானம், சக்கந்தம் என்ற வார்த்தை, அது அந்த வேர்டனுடைய அர்த்தத்தை நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு அது ஒரு மனிதனை கிண்டல் கேலி பண்ணுகிற, ஏளனம் பண்ணுகிற அனுபவம். ஆமென். பரிகாசம் பண்ணுகிற அனுபவம், நக்கலாக பேசுகிற அனுபவம், இப்படி பல விதங்களில் அந்த சக்கந்தத்திற்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நிந்தை, அவமானம், பரிகாசம், ஆமென், ஏளனமான பேச்சுகள், இப்பேற்பட்ட அனுபவத்துக்கு உள்ளே இருந்தாலும் நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்து நிமித்தமும், சத்ருவ நிமித்தமும், பழி வாங்குகிறவன் நிமித்தமும்,
என் லெச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு அந்த 44:17 சொல்லுகிறார், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய உண்மையான இஸ்ரவேலர் என்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எத்தனை தான் முட்கள் நெருஞ்சல்கள் நெருக்கினாலும் குத்தினாலும் கிழிக்கிறதான வார்த்தைகள் பேசப்பட்டாலும், நிந்தையான பேசுகள், அவமானங்கள், பரிகாசங்கள், ஹல்லேலூயா, ஏளனம் செய்கிறது, கிண்டல் கேலி பண்ணுகிற அனுபவங்கள், இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் சுற்றுப்புறத்தார் என்று சொல்லும்போது சுற்றி இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி உங்களை குத்துகிற அனுபவங்கள், கொட்டுகிற அனுபவங்கள், தேளை போல இந்த அனுபவத்தில் இருந்தால் இந்த காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தை மறந்துவிடக்கூடாது, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்வார், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தைகள், எவ்வளவு நெருக்கங்களின் மத்தியிலும் ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. நம்முடைய காலடி அவருடைய பாதையை விட்டு, கர்த்தர் பயணித்த பாதைகள் எல்லாம் கடினமான பாதைகள் தான். ஹல்லேலூயா, மிக வேதனையான பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், ஏளனம், பரிகாசம், இதெல்லாவற்றையும் இயேசு அனுபவித்தார். ஆகவே அவருடைய பாதைகளை, அடிச்சுவடுகளை, காலடிகளை பின்பற்றி போகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அனுபவங்கள் வரும். அந்த நேரத்தில் அவரை விட்டு பின்வாங்காதபடி நாம் இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு நேராக நீ கலங்காமலும் இரு. ஏதோ ஒரு தேவ பிள்ளை இந்த காலை வேளையில் ஏதோ குடும்பத்தில் வேதனைப்பட்டு இரத்த உறவுகள், இரத்த பந்தங்கள், சுற்றி இருக்கிறவங்கள் நிமித்தம் வேதனையான வார்த்தைகள், ஏளனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சகிக்க முடியலை, பொறுக்க முடியலை, ஹல்லேலூயா, முள்ளை போல குத்தி கொண்டிருக்கிற அனுபவம், நெருஞ்சலை போல நெருக்கி கிழிக்கிற அனுபவம், தேளை போல கொட்டுகிற அனுபவம், இந்த அனுபவத்தில் இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமல் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்திலே, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இன்றைக்கு முச்செடி குத்தி கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதற்கு பதிலாக ஹல்லேலூயா, அந்த குத்தின வார்த்தைகளுக்கு பதிலாக, உங்களை நெருக்குகிற, அவமானப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்று சொல்லும்போது அதற்கு இன்னொரு பெயரை சொல்கிறாங்க, அது கடவுளின் செடி என்று சொல்லுகிறாங்க. அந்த அளவுக்கு மகிமையான ஒரு விருட்சம் போல உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். ஹல்லேலூயா. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். மிருது செடி என்று சொல்லும்போது அது மகிழ்ச்சி என்கிறதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு நறுமணம் உண்டாகும். எவ்வளவு குத்தி கிழிக்கப்பட்ட அனுபவத்திலே வாழ்க்கை போய்கொண்டு இருந்ததோ இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் நான் மாற்றி ஹல்லேலூயா, அந்த முள்செடிக்கு பதிலாக இன்னொரு ஆசீர்வாதம், அந்த குத்துன அனுபவத்திற்கு பதிலாக கசப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நகோமிக்கு வாழ்க்கையிலே ஒரு கசப்பு உண்டானது. அதே மாறாவை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் வேதனைப்பட்ட வேதனைகள், ஹல்லேலூயா, அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அதற்கு ஒரு மாற்று வழியை கர்த்தர் தந்து, ஹல்லேலூயா, கர்த்தர் காயங்களை கட்டுகிற தேவன், குணமாக்குகிற தேவன், என் தேவன் நல்ல சமாரியன். என்றைக்கும் பழி சொற்களும், நிந்தையான சொற்களும், அவமானமான சொற்களும் கேட்கும்படி வைக்கிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. முகத்துக்கு நேராக பேசினா கூட பயப்படாதுங்க, கலங்காதுங்க. ஹல்லேலூயா. ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, வாழ்க்கையில் கசப்பை மாற்றி ஒரு இனிமையான வாழ்க்கை, ஹல்லேலூயா, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. இத்தனை நாளும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்று யோசிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட இன்றைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை கேட்கிற பிள்ளைகளை நீங்கள் யாராவது இப்படி இருக்கிறீங்கன்னா தவறான முடிவுகளுக்கு நேராக சிந்தனைகளை திருப்ப வேண்டாம். காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மாற்றத்தையும் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு இனிமையான வாழ்க்கை, இதுவரை கண்டது அல்ல, இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய ஆசீர்வாதம். யாரால் வெறுக்கப்பட்டு
மாட்டீங்களோ அவர்கள் மூலமாக ஒரு புதிய அன்பு, ஆமென், ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை என் கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைங்க ஆண்டவரே முட்களினாலும் நெரிஞ்சல்களுக்கு உள்ள தேள்களுக்கு உள்ள கொட்டப்பட்ட அனுபவம், நெருக்கப்படுகிற அனுபவம், குத்தப்பட்ட அனுபவம், குத்தி கிழிக்கப்படுகிறதான வார்த்தைகள் நிமித்தமாக நொந்து வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்களை கர்த்தர் கட்டுவீராக. நீ பயப்படாத, கலங்காத என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும் தகப்பனே. குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும், மகிழ்ச்சி விதைக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அப்பா முளைக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நெருஞ்சல்களுக்கு பதிலாக ஒரு மிருது செடி முளைக்கட்டும். அந்த மிருது செடிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய தூதனானவர் இறங்கி நிற்கிற அந்த அனுபவங்கள் குடும்பங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக தகப்பனே. ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. சஞ்சலங்கள் நீங்கட்டும், துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. அன்பில்லாத இடங்களிலே அன்பு எழும்பட்டும் கர்த்தாவே, வெளிப்படட்டும். ஒரு புதிய குடும்ப வாழ்க்கைகள் தெய்வ பிள்ளைகள் ஆரம்பிக்க கிருபை செய்வீராகப்பா. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி குடும்பங்களிலே தேவ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல் ஆண்டவரே உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வீராக. இருதயங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கிற காயங்களை கட்டி மகிழ்ச்சி என்னும் கட்டுனால கர்த்தர் இடை கட்டுகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.